ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم وفي القرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم فقلنا اضرب ببعضها كذلك يحيي الله الموتى ويريكم آياته لعلكم تعقلون صدق الله العظيم. அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, நேற்று நாம் பார்த்து வந்த வசனங்களில் அல்லாஹு தஆலா குறிப்பிட்டிருந்தது, எங்களுக்கு உம் இறைவனிடம் பிரார்த்திப்பீராக, அதன் நிறம் என்ன என்று விவரிப்பான் என கூறினார்கள். நிச்சயமாக அது மஞ்சள் நிறமான பசு, அதன் நிறம் தூய்மையானது, கலப்பட்டது, அது பார்ப்பவர்களை மகிழ்விக்கும் என நிச்சயமாக அவன் கூறினான் என மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள். எங்களுக்காகவும் இறைவனிடம் பிரார்த்திப்பீராக, அது எது வேலைக்கு பயன்படுத்தப்பட்டதா இல்லையா என எங்களுக்கு அவன் விவரிப்பான். மாடுகள் எங்களுக்கு குழப்பமாகிவிட்டன, நிச்சயமாக நாங்கள் அல்லாஹ் நாடினால் திட்டமாக நேர்வழி பெறுவோம் என்று கூறினார்கள். நிச்சயமாக அது நிலத்தை உழுவதற்கு பயன்படுத்தப்படாத, விளை நிலத்திற்கு நீர் இறைக்காத பசு, குறையற்றது, அதில் வடு அறவே இல்லை என்று அவன் கூறினான் என மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள். இப்போதுதான் உண்மையை கொண்டு வந்தீர் என கூறி அதை அறுத்தார்கள். அவர்கள் அதை விரைவாக செய்ய நெருங்கவில்லை என்பதாக அல்லாஹு தஆலா குறிப்பிட்டிருந்தால் அதனுடைய விளக்கங்களை பார்த்தோம். அதுக்கு பின்னாடி அல்லாஹ் சொல்லும் பொழுது சொல்லுகின்றான், இதெல்லாம் எதுக்காக வேண்டி செஞ்சாங்க? ஒரு உயிரை அவர்கள் கொன்றார்கள். அதில் அவர்கள் தர்க்கம் செய்து கொண்டார்கள். நேற்று சொன்னதுடைய தொடர்ச்சிகள் தான். அவங்க ஒரு உயிரை, ஒரு மனிதனை கொன்று விடுகின்றார்கள். இது கொலை செய்யப்பட்டது மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தான் கொலை செய்தார்கள் என்பதாக சொல்லிக்கொண்டு தர்க்கம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். நீங்கள் இதில் தர்க்கம் செய்து கொண்டிருந்தீர்கள். வல்லாஹு, அல்லாஹு ஆகின்றவன், முஹ்ரிஜு மா குன்தும் தக்துமூன், நீங்கள் எதையும் மறைத்து வைத்திருந்தீர்களோ அதை அல்லாஹு தஆலா வெளிப்படுத்தி காட்டினான். நாம் சொன்னோம், அதில் அடியுங்கள், அந்த மாட்டினுடைய ஒரு பகுதியை எடுத்து அதில் அடியுங்கள். கதாலிக்கு அவ்வாறே அவர்கள் செய்தார்கள். அல்லாஹு தஆலா ஹயாத்தாக்கினான் அல் மௌத்தா, எந்த மனிதன் மரணித்திருந்தாரோ அந்த மனிதரை அல்லாஹு தஆலா ஹயாத்தாக்கினான். வயுரீக்கும் ஆயாத்திஹி, அவர் யார் கொலை செய்தது என்பதை அவர் சொல்லிட்டு நீண்ட அவர் என்ன செஞ்சாரு, மூத்தா போயிட்டாரு, தன் அத்தாட்சிகளை காண்பிக்கின்றான். உங்களுக்கு இதன் மூலியமாக அவனுடைய அத்தாட்சிகளை அவன் காண்பிக்கின்றான். லஅல்லக்கும் தஅகிலூன், நீங்கள் சிந்திப்பதற்காக வேண்டி இவ்வாறு அல்லாஹ் செய்து காட்டுகின்றான் என்பதாக சொல்கின்றான். அருமைக்குரிய சகோதரர்களே, இந்த விஷயத்தை நாம் பார்க்கும் பொழுது ஒன்று நமக்கு தெளிவாக வழங்குகின்றது. ஒரு மனிதன் வாழ்நாள்ல தான் எப்படி வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க
நீங்க சொல்றாங்க நாத்திகர்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள். மரணம் என்பது ஒரு மனிதனுக்கு வந்து விட்டால் அதோடு அவனுடைய வாழ்க்கை முடிஞ்சு, அவனுக்கு எந்த ஒண்ணும் கிடையாது. சிலர்கள் மறு ஜென்மம் என்று சொல்வார்கள், நாம் அதை சொல்வதல்ல. மறுபிறப்பு என்பது நமக்கு எப்பொழுது மறுமைதான், மறுமையுடைய பிறப்பு தான். நமக்கு மறுபிறப்பு என்பது இந்த பூமியில் மீண்டும் ஒரு மனிதன் பிறந்து வருவான் என்பது கிடையாது. ஒரு மனிதன் இறந்து விட்டால் அவன் மீண்டும் எழுப்பப்படுவான் என்பது உறுதி. ஆனால் அது எங்கு? நாளை மஹ்ஷரில் அல்லாஹ் தஆலா எழுப்புவார். அப்ப இவங்க கேட்கலாம், ஒரு மனிதன் இறந்த உடனேயே மண்ணில் பிறக்குகின்றார்கள், அல்லது நெருப்பில் எரிக்குகின்றார்கள், அல்லது கடலில் வீசப்படுகின்றது. இப்படி உள்ளது எப்படி மீண்டும் வந்து அவனை எழுப்பி கொண்டு வர முடியும்? மண்ணோடு மண்ணா மக்கிடுறான், நெருப்புல அவன் சாம்பலா போயிடுறான், அங்க கடல்ல தூக்கி போட்டோம்னா அது மீன்களுக்கு இரையாக ஆகி போயிடுது. இப்படி இருக்கிற எதுவுமே இல்லாத ஒன்றிலிருந்து எப்படி படைக்க முடியும் என்பதாக, எழுப்ப முடியும், மீண்டும் இவன் எப்படி வருவான் என்பதாக இவர்கள் என்ன. அதுக்கு முன்னாடி இந்த கடல்ல தூக்கி போடுறதுங்கிறது ஒரு டயத்துல இருந்துச்சு. எப்ப அப்படின்னா 92க்கு முன்பதாக, 90 அதற்கு முன்பதாக இருந்ததெல்லாம் பிளைட்டுடைய போக்குவரத்துகள் குறைவாக இருந்துச்சு. அப்ப ஹஜ்ஜுக்கு போகக்கூடியவங்களே ரமதானுடைய மாசத்திலே கிளம்பிடுவாங்க. ரமதானுடைய மாசத்திலே இவங்க கிளம்பிடுவாங்க. ரமலான், ஷவ்வால், துல்காய்தா, துல்ஹஜ் 4 துல்ஹஜ் ஹஜ்ஜுடைய மாசறாங்க. ஹஜ்ஜை முடிச்சுட்டு இவங்க திரும்பி வர்றதுக்கு முஹர்ரம், சஃபர் ஆயிரும். ஏறத்தாழ 2 மாத காலங்கள் இவர்கள் இந்த கப்பலில் பயணிக்கக்கூடிய அளவிற்கு வெகு தெளிவான பயணங்களாக இருக்கும். அதில் வந்து இந்த 3 கடல்கள் சங்கமமாகக்கூடிய இடங்கள், அதில் ஒரு சுழல் இருக்கும். அந்த சுழலை அவர்கள் கடந்து செல்ல வேண்டும். அந்த சுழலை கடந்து செல்வது மாலுமி அன்னைக்கு ஓட்டிக்கொண்டு செல்லக்கூடிய மாலுமி சொல்வார்களாம், நீங்கள் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள், அல்லாஹ் இதிலிருந்து நம்மை காப்பாற்ற வேண்டும் என்பதாக. அந்த அளவிற்கு அந்த சுழல்ல மாட்டின அப்படின்னா ஒண்ணுமே கிடைக்காது. அந்த சுழலில் அவர்கள் சுற்றி அடுத்த திசையின் பக்கம் வர வேண்டும். அப்ப இந்த கப்பலில் செல்லக்கூடிய சமயங்களில் மாதக்கணக்கில் இவர்கள் பயணங்கள் செய்யும் பொழுது அதில் ஒரு மனிதன் வஃபாத் ஆகிட்டானா அதெல்லாம் வந்து கொண்டு வந்து ஃப்ரிட்ஜில் ஏற்றி கொண்டு வந்து இங்கெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. அப்படிலாம் அந்த இதெல்லாம் நடக்காது. அங்கேயே அவர்கள் குளிப்பாட்டுவார்கள், எல்லாம் செய்வாங்க, தொலை வைப்பாங்க, தொலை வச்சுட்டு கடல்ல இறக்கிடுவாங்க. அவர்களுக்கு தஃபன் வந்து அடக்கம் செய்யக்கூடியது கடலாகத்தான் இருக்கும். அப்ப இப்படிதான் ஆன மனிதர்கள் எப்படி வருவாங்க, எதுவரை இவர்கள் பெறப்படுவார்கள் என்பதாக பார்க்கும் பொழுது இந்த மனிதனை வைத்துதான் பிளைட்டுக்கு எல்லாத்துக்குமே வந்து இந்த கருப்பு பெட்டின்னு ஒண்ணு செஞ்சு வச்சாங்க. மனிதனுடைய உருவத்துல உறுப்புகள் எல்லாம் அழிந்து விடும், அவனுடைய எலும்பு அழிஞ்சிடும், அவனுடைய சதைகள் அழிந்து விடும், எல்லாம் மண்ணு தின்று மண்ணு மக்கிரும். ஆனால் முதுகன் நன்றில் இருக்கக்கூடிய ஒரு கருப்புதமான ஒரு முத்துக்கள் ஒன்று இருக்கின்றது, அல்லாஹ் போய் வைத்திருக்கின்றான். அதில் தான் அனைத்துமே இவனுடைய ஜின்ஸ் என்று சொல்லக்கூடிய இனப்பெருக்கங்கள் வரக்கூடியது, ஊற்றுக்கள், இந்திரிய ஊற்றுக்கள் ஊறக்கூடிய இடமாகவே அது இருக்கு. இந்த முதுகண்டில் இருக்கக்கூடிய பகுதிகள் அதில் அல்லாஹ் மறைத்து வைத்திருக்கான். எதுவுமே இல்லாத ஒன்றிலிருந்து அல்லாஹ் தஆலா படைக்க முடியுமா என்றால் படைக்க முடியும், அல்லாஹ் எழுப்ப முடியும், எப்படியும் ஆக்க முடியும். ரசூலுல்லாஹின் சொல்லிட்டு சொன்னாங்க. ஒரு சஹாபி வந்து கேட்டாங்க, யா ரசூலுல்லாஹ், எப்படி இறந்த மனிதன் மீண்டும் உயிர்ப்பித்து எழப்படுவான் என்பதாக கேட்கப்பட்ட பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, வறண்ட பூமியை நீ பார்க்கவில்லையா என்றார். எல்லாம் காஞ்சி வறண்டு போயிருக்கு. அந்த களிமண்ணான பூமி என்ன எப்படி இருக்கும்? வெயிலுடைய காலத்துல வறண்டுச்சுன்னா இரும்பு போல இருக்கும், கல்லு போல, அது பாறை போல இருக்கும். அந்த பூமியில் மலைகள் வந்து மலை துளிகள் எந்த ஒண்ணுமே புல்லு பூண்டு எந்த இதுவுமே இருக்காது, காஞ்சி கருகி கருவாடா இருக்கும். ஆனா அதில் மலை துளிகள் பட்ட உடனேயே, நீர்கள் அதற்குள் சென்ற உடனேயே அது கொஞ்ச நாள்ல பார்த்தோம்னா அதுல இருந்து புற்பூண்டுகள் வெளியேறும். விதைகள் மக்கக்கூடிய ஒரு விதைகள் விதைக்கிறாங்க, அது மக்கிருது, அது தன்னை அழித்துதான்
ஒரு உருவத்தை குறிக்கின்றது. இதுதான் அல்லாஹ் தஆலா நீ மக்கி இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, இது போன்ற அல்லாஹ் நாளை உன்னை வெளியேற்றுவான், வெளியேற்ற முடியும், அவனால் எல்லாம் முடியும் என்பதைத்தான். அதனுடைய உறுப்புகளை எடுத்து, மாட்டுடைய உறுப்பை எடுத்து, ஒரு பசுமாட்டுடைய உறுப்பை எடுத்து இவன் மீது அடிச்சோம்னா அவன் எப்படி பேசுவான் அப்படின்னு அவங்க நினைச்சாங்கல்ல. அல்லாஹ் உயிர்ப்பித்து எழுப்ப வைத்தான், பேச வைத்தான், அவர்களுக்கு சாட்சிகளாக ஆக்கி வைத்தான் என்பதை இதன் மூலமாக எப்படியும் அல்லாஹ்வால் முடியும் என்பதைத்தான் இது காட்டுகின்றது. எதை படித்தோமோ எதை கேட்டோமோ அது வழங்கி நடக்கக்கூடிய நன்மக்களாக வல்லவன் மாய்க்கு அருள்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக வநஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த வநஸ்தக்ஃபிருக வநதுபு இலைக. ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வஸ்ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.